வணக்கம், நான் உங்கள் ராஜேஷ் ஃப்ரம் மை டிஜிட்டல் பிராண்ட். இன்றைக்கி நம்மளோட செஷனில் ஒரு கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலை எப்படி ஃபஸ்ட் பேஜில் ரேங்க் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நம்மளோட ப்ரீவியஸ் செஷனில் கூகுள் மை பிஸ்னஸ்னால் என்ன, ஒரு பிஸ்னஸை எப்படி கூகுளில் ரெஜிஸ்டர் பண்ணுறது, அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்றதை பார்த்தோம். யாருக்காவது அதை பற்றின இன்ஃபர்மேஷன் வேணும்னா அந்த வீடியோ லிங்க்கை என்னோட டிஸ்கிரிப்ஷன் பேஜில் கொடுத்துருக்கேன், அதை ரெஃபர் பண்ணுங்கள். இப்போ நம்ம டைரெக்டாக கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலை எப்படி ஃபஸ்ட் பேஜில் ரேங்க் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸாக பார்க்கலாம். இன்றைக்கி என்னோடய கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணி அதை நான் ஃபஸ்ட் பேஜில் ரேங்க் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணுன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ பாட்டி கடை வாகை மரச்சுக்கு ஆயில்ன்ற என்னோடய கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் நான் பண்ணன்றதை இப்போ உங்களுக்கு லைவ் டெமோவாக காட்டுறேன். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளோட கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலுக்கு கரெக்டான டைட்டில், அதாவது பாட்டி கடை வாகை மரச்சுக்கு ஆயில்ன்றது அதனோட நேம் ஆஃப் த பிஸ்னஸ், அதனோட பிஸ்னஸ் ஹவர்ஸு, வெப்சைட்டு ப்ளஸ் அதர் டீட்டெயில்ஸ் ப்ராப்பராக கொடுத்து நம்ம இந்த பிஸ்னஸ் ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணணும். அடுத்ததாக அந்த பிஸ்னஸ் ப்ரொஃபைலுக்கு ரிலவெண்ட்டான இமேஜஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஒரு மரச்சக்கு ஆயில் ஷாப்புன்றதுனால அதுக்கு ரிலவெண்ட்டான ஹை குவாலிட்டியான ப்ராடக்ட் இமேஜஸை அதுக்குள்ளே நம்ம போஸ்ட் பண்ணணும். ஸோ தட் கஸ்டமர்ஸ் பார்த்தாங்கன்னா அவங்க அந்த ப்ராடக்ட்ஸை வியூ பண்ணிவிட்டு அவங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹை குவாலிட்டி இமேஜஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலை இதை அப்லோட் பண்ணி வைக்கணும். ஒரு சக்ஸஸ்ஃபுல் கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணனா அதுக்கு நம்மளுக்கு தேவையானது ஒரு ஹெல்த்தியான கூகுள் ரிவ்யூ ஸ்கோர் 4.5 அவுட் ஆஃப் 5 மெயின்டைன் பண்ணிங்கன்னா அது ஒரு ஹெல்த்தியான ஸ்கோராக நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களோட கஸ்டமர்ஸை பேஸ்ட் ஆன் யுவர் சர்வீஸ் நீங்கள் ஃபீட்பேக் வாங்கி அதை கூகுள் ரிவ்யூஸில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களோட கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் ஃபஸ்ட் பேஜில் ரேங்க் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் நீங்கள் எதாவது ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸோ இல்லை ப்ராடக்ட் ஆஃபர்ஸோ எதாவது கொடுக்குறதா இருந்தால் அதனோட ப்ராடக்ட் ஆஃபர்ஸ் ப்ளஸ் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸை உங்களோட கூகுள் பிஸ்னஸ் பேஜில் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். இது உங்களோட கஸ்டமர்ஸை எங்கேஜாக வச்சுருக்கோம். உங்களோட கூகுள் பிஸ்னஸ் டிஸ்கிரிப்ஷனில் ரெலவெண்ட் கீவேர்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணி உங்களோட டிஸ்கிரிப்ஷனை அப்டேட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோடது பார்த்திங்கன்னா பாட்டி கடை வாகை மரச்சக்கு ஆயில்ன்றது ஒரு ஆயில் ஸ்டோர். ஸோ கூகுளில் வரவங்க மரச்சக்கு ஆயில், உட் ப்ரெஸ்ட் ஆயில், கோல்ட் ப்ரெஸ்ட் ஆயில்ஸ் இந்த ரெலவெண்ட் டேர்ம்ஸ் வச்சு தான் கூகுளில் சர்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரெலவெண்ட் டேர்ம்ஸ் எல்லாம் கொடுத்து உங்களோட பிஸ்னஸ் டிஸ்கிரிப்ஷனை அப்டேட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா அந்த ரிலவெண்ட் டேர்ம்ஸை வச்சு யூசர் சர்ச் பண்ணும்போது உங்களோட கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் ஃபஸ்ட் பேஜில் ரேங்க் ஆகும். இப்போ நம்ம இந்த 5 ஸ்ட்ராட்டஜிஸும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். இதை நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துடலாமா இப்போ ரேங்கிங் எப்படி வருதுன்றதை. அதுக்கு நான் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், மரச்சக்கு ஆயில், கோல்டு ப்ரெஸ்ட் ஆயில், அப்புறம் உட் ப்ரெஸ்ட் ஆயில், இது 3த்துக்குமே என்னோடய கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் ஃபஸ்ட் பேஜில் ரேங்க் ஆகுது. இன்றைக்கி செஷனில் கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலை எப்படி ஃபஸ்ட் பேஜில் ரேங்க் பண்ணுறதுன்றதை நம்ம பார்த்தோம். நான் சொன்ன இந்த ஸ்ட்ராட்டஜிஸை கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் கண்டிப்பாக ஃபஸ்ட் பேஜில் ரேங்க் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண உடனே என்னோடய கூகுள் பிஸ்னஸ் ஃபஸ்ட் பேஜுக்கு வந்துருமான்னா உடனே கிடையாது. நீங்கள் உங்களோட ரிவ்யூஸ் கஸ்டமரோட ரிவ்யூஸை வாங்கணும். குவாலிட்டியான கண்டென்ட்டை கண்டினியூஸாக நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு டைமுக்கு அப்புறம் உங்களோட கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் ஃபஸ்ட் பேஜில் ரேங்க் ஆக ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா என்னோடய சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.